மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக முருகன் என்ற விவசாயியின் வீட்டின் மண்சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டின் மண்சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. தொடர் மழையின் காரணமாக விவசாயியின் வீட்டின் மண்சுவர் இடிந்து விழுந்து விபத்து நேர்ந்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பிருக்கிறார். வணக்கம் இளையராஜா. தமிழகத்தில் தொடர் மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயி முருகன் என்பவரின் வீட்டின் மண்சுவர் இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் என்ன? தொடர் மழையின் காரணமாக வீட்டின் மண்சுவர் இடிந்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெய்த தொடர் மழை காரணமாக முருகன் என்ற விவசாயியின் வீட்டின் மண்சுவர் இடிந்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா. இந்த விபத்து தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதில் குறிப்பாக சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை, தியாகதுருகம் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் உளுந்தூர்பேட்டை பகுதியில் வடகிழக்கு பருவமழையை தீவிரமடைந்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியுள்ளது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டையை அடுத்த தாமல் கிராமத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகன் என்ற விவசாயியின் கூரை வீட்டின் ஒரு பக்க மண் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்தது. இது பற்றி தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.